காதல் ரொம்ப அழகான விஷயம்ல. உடம்புக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும், பார்க்குற இடத்துல எல்லாம் அவங்க தெரிவாங்க, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி அப்படின்னு பாரதி மாதிரி உருகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் அன்கண்டிஷனல் லவ்னு ஒன்று வேணுன்றதானே நிறைய பேரோட கனவு. ஆனால் இந்த சோஷியல் மீடியா காதலுக்கான எக்ஸாம்பிளையே மாற்றிடுச்சாமே. சோஷியல் மீடியாவால் ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு காதலிக்கிறவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கிறதும் பாதிக்காததும் அதை யூஸ் பண்ணுற நம்ம கையில் தானே இருக்குது. இப்போ இருக்கிற உலகத்தில் காதல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். காதலிக்கிறவங்களையும் புரிஞ்சுப்போம், புதுசாக கற்றுப்போம். அதை விட்டுட்டு எல்லா பழியையும் சோஷியல் மீடியா மேலே தூக்கி போடுறது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காதல் சூழலையும் இப்போ இருக்கிற காதல் சூழலையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. கவிஞர் வெயில் கிட்ட இதை பற்றி பேசணும். நீங்களே சொல்லுங்க சார், இந்த சோஷியல் மீடியா காதலை எப்படித்தான் மாற்றி வச்சிருக்கு? ஒரு யதார்த்த நாம் வாழ்கின்ற இந்த புற உலகை போல சமூக ஊடகம் என்கிற ஒன்றும் ஒரு பேரலல் வேர்ல்டாக இருக்கிறது. ஒரு தனித்துவமான இன்னொரு உலகமாக இருக்குது. அதுலேயும் குறிஞ்சி நிலத்தை போல, முல்லை நிலத்தை போல, பாலை நிலத்தை போல வெவ்வேறு உணர்ச்சிகள் கொண்ட வெவ்வேறு உணர்ச்சிகளை அலையடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருந்துகிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சமூக ஊடகம் காதலை ஒரு உலகளாவிய உணர்வாக அதை மாற்றி விட்டதுன்னு சொல்லலாம், எல்லையை விரித்து விட்டதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த காதலுக்கும் இப்போ இருக்கிற காதலுக்கும் நிச்சயமாக வேறுபாடுகள்னு ஒன்று இருக்குதானே? ஒரு இதுவரைக்குமான இந்த வரலாற்றில் இதுவரைக்கும் இருந்த காதலை விட இந்த சமூக ஊடக காதல் என்பது ரொம்ப கலர்ஃபுல்லானதாக, அதாவது வண்ணமயமானதாக, ரொம்ப ஃபேண்டசி நிறைந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சங்ககால பெண்மணி அல்லது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஆண் பெண் உறவில் ஒரு சந்திப்பு பிரிவு என்பது ஒரு நீண்ட காலத்தை கொண்டதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு கை சொடுக்கிற காலத்தில் தொட்டால் நாம் விரும்புகிறவருடைய முகம் முன் தோன்றக்கூடிய அளவுக்கான ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. பிரிவுகளை இந்த கால காதல் எப்படி எதிர்கொள்ளுது? எனவே பிரிவு என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு. ஒரு மனிதரின் உடலை பிரிந்து இருப்பதா, அல்ல அதாவது எக்ஸாக்டா அந்த உடலை அந்த இடத்தில் ஸ்தூலமாக பிரிந்திருப்பதா, அல்லது விஷுவலாக பிரிந்திருப்பதா, இந்த பல்வேறு விதமான கேள்விகள் அதில் இருக்கு. ஏன்னா காதல் கொள்கிற இருவர் வேறு வேறு நாடுகளில் இருந்து ஒரு வீடியோ வழியாக காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் இழப்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனால் அவர்கள் பெறுவது அதிகம் என்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கு. குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள், அல்லது தொழில் சார்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடியவர்கள், அல்லது கட்டாயமாக ஒரு வழியின்றி பிரிந்து இருப்பவர்கள் ஒரு வீடியோ காலின் மூலமாக காதல் செய்வது என்பது இதுவரை இந்த பூமியில் இல்லாத ஒரு அபூர்வ நிகழ்வு என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் காதல் பிரிவு என்கிற ஒன்றை தலைகீழாக்கம் செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, பிரிவு என்பது ஒரு மகத்துவமான உணர்வு. அந்த பிரிவு காலங்களில் ஒருவரை பற்றி நினைப்பது ஒரு மகத்துவமான அனுபவம். அதையெல்லாம் சமூக ஊடகம் என்று இல்லாமலாக்கிவிட்டது. எனவே காத்திருப்பு என்பதே இல்லை. போல மனிதர்கள் சொற்களை கண்ணாபின்னான்னு சொல்லிடுறாங்க, நினைச்ச நேரத்துலலாம் டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. எனவே மனிதர்கள் வார்த்தைகளை அதிகமாக விட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அல்லது உறவு பிரேக்கப் ஆகக்கூடிய, உறவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த சமூக ஊடகம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. உங்களுடைய பாணியில் இதை பற்றி சொல்லுங்களேன். சமூக ஊடக வெளியில் உறவாடுவது என்பது ஒரு வகையில் கால வெளிகளை எப்படி நான் நில எல்லையை தகர்த்திருக்கிறதோ அதே போல கால எல்லையை தகர்த்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் மறுமுனையில் இருக்கக்கூடிய ஒரு இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் இங்கே பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரே நேரத்தில் காதலிக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒருவர் சூரியனுக்கு கீழும் இன்னொருவர் நிலவுக்கு கீழும் இருந்து காதலிக்கிற ஒரு அபூர்வ நிகழ்வுகள் இந்த நூற்றாண்டில் தான் நடந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சமூக ஊடக தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது காதலின் புதிய பரிமாணங்களை, புதிய வண்ணங்களை, ஒரு ஃபேண்டசியான ஒரு அனுபவங்களை கொண்டதாக இந்த காதல் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஆஹா, கவிதை எமோஜிக்கல்ல தானே சார் இந்த காலத்து காதலே இருக்கு. காதலில் சொற்கள் குறைஞ்சிடுச்சா? மனிதர்கள் மொழியை கண்டுபிடித்து மொழியோடு புழங்க ஆரம்பித்து 5000 வருடங்களுக்கு மேலாகிறது என்றாலும் கூட மனிதனுக்கு இன்னும் மொழியை ஒழுங்காக பயன்படுத்த தெரியவில்லை என்பதுதான் உண்மை. சொற்களை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த சொல் என்ன பொருளில் என்ன தொனியில் எந்த காலத்தில் ஒருவரிடம் போய் சேருகிறது என்பதை பொறுத்து அதனுடைய எமோஷன் ஃபீலிங் உருவாகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் மனிதர்களுக்கு இன்னுமே பேச தெரியவில்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக காதலில் இருப்பவர்களுக்கு சுத்தமாக பேச தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் உரையாடலின் வழியாக இப்போ நான்
நான் உன்னை தப்பா நினைக்கல என்கிற வார்த்தையை ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்றாரு, காதலிக்கோ காதலிக்கோ அல்லது காதலனுக்கோ உன்னை தப்பா நினைக்கலங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது வரைக்கும் ஒரு கடிதத்தில் எழுதினாலோ அல்லது தொலைபேசியில் சொன்னால் கூட அது எக்ஸாக்டா என்ன பொருள் என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். கொஞ்சம் அதில் புரிந்து கொள்வதில் ஒரு சிரமம் இருக்கும். ஆனால் இப்போ பக்கத்திலே ஒரு கண்ணில் ஆட்டியன் போட்ட ஒரு ஸ்மைலியோ அல்லது சிரிக்கும் ஒரு ஸ்மைலியோ அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் போடும்போது அது புன்னகையோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அல்லது கண்ணடிக்கும் சுமையோடு போகும்போது எனக்கு இதில் பாதி உண்மை இருக்கிறது, பாதி என்னுடைய கிண்டல் இருக்கிறது என்று அதற்கு ஒரு பொருள் தரக்கூடிய ஒன்றை அது செய்யுது. ஆக ஒரு சொல்லுக்கு பக்கத்தில் வைக்கப்படுகிற குறியீடுகள் புதிய வகையான அர்த்தங்களை உற்பத்தி செய்து உரையாடலில் நிகழ்கிற புரிதலை மிக எளிமையாக்குறதுன்னு நம்ம பார்க்க முடியும். என்னமா பேசினார்ல, எனக்கும் கவிஞர் வெயிலுக்கும் நடந்த உரையாடலில் இதுக்கு அப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதை முழுசா பார்த்துடுங்க. முன்னாடி தூது போறதுக்குன்னு ஒரு தூது அப்படின்னு ஒரு இலக்கியமே நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு, தூது போதல் அப்படின்னு. அதே மாதிரி தூது போறதே ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படும். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையில எப்பவுமே ஊடல் வர்றது ரொம்ப இயல்பு. அதனாலதான் ஊடலுக்கு ஒரு தனியா குரலை எழுதியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஊடுதல் காமத்துக்கு இன்பம்னே வள்ளுவர் சொல்றாரு. ஊடுதலும் பிரிவதும் காதலுக்கு ரொம்ப நல்லது, அது காதல் என்னவே வளர்க்கும். ஆனா இந்த ஊடுதலுக்கு முன்பெல்லாம் ஒரு தூதுவர்கள் தேவைப்பட்டாங்க. யாரோ ஒருத்தர் அந்த காதலை சமாதானப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஒரு நபருக்காக தான் வைக்கிறாங்க. அது 100 பேர் பார்த்தாலும் ஒரு நபருக்கு சொல்லப்படுற செய்தி தான். ஒரு நபரோடு ஒரு முரண்பட்டு சண்டை போட்டு 10 நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இருக்குல்ல, அந்த 10 நாள் ஸ்டேட்டஸ்ல அவருக்கு சொல்லப்படாத எத்தனையோ செய்திகள் அவங்க வந்து கடத்துறாங்க. அப்போ அந்த செய்தி வந்து அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அது காதல் கொள்வதை விட காதல் கொண்டு பிரிந்து இருக்கிற காலங்களில் நமக்கு நேசமானவர்கள் நமக்கு மறைமுகமாக ஸ்டேட்டஸ் வைத்து சொல்கிற செய்தி இருக்குல்ல, அது இன்னும் இனிமையானது. அது ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். நாம எல்லாருமே திரைப்படம் பார்க்குறோம். திரைப்படம் பார்க்கும்போது ஒரு காதலனும் காதலி சந்திக்கும் போது ஒரு மியூசிக் வருது. அது வந்து நமக்கு அவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 96 படம் பார்க்கும்போதோ தளபதியில வந்து அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன் பாட்டை கேட்கும் போதோ அந்த மியூசிக் அது அவ்வளோ இம்பாக்டா நமக்கு இருக்கு இல்லையா? ஆனா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லவ் மொமெண்ட்ல நம்மளுக்கு மியூசிக்கே கிடையாது, ரொம்ப வெறுமையா இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம் அந்த சமூக ஊடக காதலின் மூலமாக நம்முடைய சந்திப்புகளை நாம் ஒரு பரிமாறிக்கொள்கிற பாடல்கள் வாயிலாக, ஸ்டேட்டஸ் வாயிலாக நம்ம எல்லாத்தையுமே வண்ணமா ஒரு மியூசிக்கா மாத்திருக்கோம். இது ரொம்ப ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பிஜிஎம் இருக்குங்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப நல்ல அனுபவமா நான் பாக்குறேன். இன்னொன்று, இந்த வீடியோ கால் அப்படிங்கிறது எல்லா ஊடக தொழில்நுட்ப உபயோகத்திலுமே பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நான் பார்க்க ஒரு வயசான ஒரு ஆடு மேய்க்கிறவர் அல்லது மாடு மேய்க்கிறவர் ஆத்துக்குள்ள இருந்துட்டு ஒய்ஃபுக்கு குழம்பு வச்சுட்டியா, என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இந்த வெங்காயம் வச்சுட்டு இருக்கேன், மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கேன்னு அந்த வீடியோ காலில் மீன் குழம்பை காட்டுறது இருக்குல்ல, அது ஒரு அன்பின் பெருந்திறனமா தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஏழ்மையான இந்த உலகத்தில் எந்த சுதந்திரமான அல்லது எந்த விதமான ஃபேண்டசியையும் ஆச்சரியங்களையும் பார்க்காத சாதாரண ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த கையில் கிடைச்சக்கூடிய மொபைல்ங்கிறது ஒரு பெரிய மாயாஜால பெட்டி. அதில் அவ்வளோ ஆச்சரியங்களை அவங்க பார்க்குறாங்க. ஏழைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் என்பது அதில் எவ்வளவு தீங்குகள் இருந்தாலும் சரி, அதனுடைய ஜனநாயகத்தன்மையும் அது ஏழைகளுக்கும் போய் கிடைத்திருக்கிற விதமும் எல்லா விதமான வர்க்க பேதங்களற்று ஆண் பெண்கள் அதை பயன்படுத்துகிறதும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா காதலுக்கு அது உதவுகிற ஊடகமாக, ஒரு பேரூடகமாக அது மாறி இருக்கு நான் பார்க்குறேன். அந்த வகையில சமூக ஊடக காதல் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லானது, ரொம்ப மியூசிக்கலானது, ரொம்ப ஃபேண்டசியானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு காதலே சுவாரஸ்யமானது, அது இன்னும் சுவாரஸ்யமானது.